السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இஸ்லாமிய 12 மாதங்களில் 12வது மாதமாக திகழக்கூடிய துல்ஹஜ் பிறையை நாம் எல்லாம் அடைய இருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த துல்ஹஜ் மாதத்திலே எந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இறைவனும் இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு கட்டளையிட்டார்களோ அந்த கடமைகளை ஏக இறைவனுக்காக மட்டும் செய்து நன்மைகளை வாரி வாரி அள்ளக்கூடிய நன்மக்களாக என்னையும் உங்களையும் நம் குடும்பத்தார்களையும் வருங்கால நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துல்ஹஜ் மாதம் 12வது மாதம். இந்த மாதத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மற்ற மாதங்களுக்கு சேர்த்த சிறப்புகளை விட இந்த துல்ஹஜ் மாதத்திற்கு அதிகமான சிறப்புகளை சேர்த்திருக்கிறார்கள் என்பதை அல் குர்ஆனின் மூலமாக, அல் ஹதீஸின் மூலமாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகின்றது. சுருக்கமாக நான் சொல்லுகின்றேன். திருக்குர்ஆனுடைய 89வது அத்தியாயம் 2வது வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலவற்றின் மீது, சில படைப்பினங்கள் மீது சத்தியம் இடுகின்றார். அந்த வரிசையிலே வலயாலின் அஷ்ரின் 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். 10 நாட்கள் என்று சொன்னால் இஸ்லாமிய மாதங்களிலே, இஸ்லாமிய ஆண்டுகளிலே 355 நாட்கள் இருக்கிறது. அந்த 355 நாட்களில் 10 நாட்கள் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கின்ற பொழுது துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் என்று சொன்னார்கள். மற்ற நாட்களுக்கு சிறப்புகள் இருக்கிறது என்றாலும் கூட இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களுக்கு தனிப்பட்ட சிறப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அதை தன்னுடைய அடியார்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும். அந்த 10 நாட்களில் குறிப்பாக பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக அந்த 10 நாட்கள் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சத்தியம் விடுகின்றார். அடுத்து மற்றொரு வசனத்தை நாம் திறந்து பாடுகின்றோம்.
9வது அத்தியாயம் 36வது வசனத்திலே இஸ்லாமிய ஆண்டுகளில் மாதங்களின் எண்ணிக்கை 12. வானங்களும் பூமிகளும் படைக்கப்பட்ட நாள் முதல் நாட்களின் மாதங்களின் எண்ணிக்கை 12 என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அதில் 4 மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த 4 மாதங்கள் எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தருவார்கள். 4 மாதங்கள் எது என்று சொன்னால் துல்காதா, துல்கஜ்ஜி, முஹர்ரம், ரஜப். இந்த 4 மாதங்கள் தான் சிறப்பிற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அப்ப துல்கஜ்ஜி மாதம் என்பது 2வது சிறப்பு என்னவென்றால், சிறப்பிற்குரிய 4 மாதங்களிலே ஒரு மாதமாக அது திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அடுத்து ஒரு சிறப்பை பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல் ஹஜ்ஜு அஷ்ஹுருன் மஅலூமாத்துன். ஹஜ்ஜி என்பது குறிப்பிட்ட சில மாதங்களில் தான் செய்ய முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். அந்த மாதங்கள் எது? ஷவ்வால், துல்கஅதா, துல்கஜ். இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஹஜ்ஜுடைய மாதங்களில் ஒன்று இந்த ஹஜ்ஜி மாதம் என்பதாக, துல்கஜ்ஜி மாதம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியாக பல வகையான சிறப்புகளை வரக்கூடிய ஹஜ்ஜுடைய மாதத்திற்கு அல்லாஹ் இணைத்திருக்கின்றான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். 12 மாதங்களில் ஹஜ்ஜி மாதத்தை தவிர, துல்கஜ்ஜி மாதத்தை தவிர மீதமிருக்கின்ற 11 மாதங்களிலே நோன்பு வைக்கலாம், ஜக்காத்து கொடுக்கலாம், உம்ரா செய்யலாம், தொழுகலாம், எல்லா வகையான வணக்க வழிபாடுகளையும் செய்யலாம். ஆனால் ஹஜ்ஜி செய்ய முடியாது 11 மாதங்களில். ஆனால் இந்த ஹஜ்ஜுடைய மாதத்தில், துல்கஜ்ஜி மாதத்தில் அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் நாம் செய்யலாம். ஹஜ்ஜுடைய மாதத்திலே ஹஜ்ஜி செய்யலாம். அந்த மாதத்தில் தான் ஹஜ்ஜி செய்ய வேண்டும். நோன்பு வைக்கலாம். துல்கஜ்ஜி பிறை 1 to 9 வரையிலும் நோன்பு வைப்பது சுன்னத்தான ஒரு காரியம், கடமை அல்ல, சுன்னத்தான ஒரு காரியம். ஜக்காத்தை கொடுக்கலாம், உம்ரா செய்யலாம், அதே நேரத்தில் தொழுகலாம், என்ன அமல்களை வேண்டுமானாலும் செய்யலாம். இந்த ஒரு சிறப்பு துல்கஜ்ஜி மாதத்திற்கு மட்டும்தான் உண்டு என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, ஹஜ்ஜுடைய மாதம் என்று சொன்னவுடன் நம்முடைய ஞாபகத்திற்கு வருவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். காரணம், ஹஜ்ஜினுடைய கடமைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும், குர்பானியை நாம் எடுத்துக்கொண்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பார்க்காமல், அவர்களின் குடும்பத்தார்களை எண்ணி பார்க்காமல் ஹஜ்ஜும் செய்ய முடியாது, குர்பானியும் கொடுக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்ற நபிமார்களை விட ஒரு சிறப்பிற்குரியவர்கள். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தில் 125வது வசனத்திலே சொல்லுகின்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. அல்லாஹ்விற்கு நண்பன் கிடையாது. ஆனால் அந்த அல்லாஹ் சொல்லுகின்றான், அல்லாஹ் இப்ராஹீமை தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நண்பர், நாம் சொல்லவில்லை, அல்லாஹ்வே திருக்குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடுத்து அல்லாஹ்வுடைய அருளை அதிகமாக பெற்றவர்கள் யார் என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததிகளில் தான் அதிகமான நபிமார்கள் வருகிறார்கள். திருக்குர்ஆனை நாம் திறந்து பார்க்கின்றோம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன், அவர் ஒரு நபி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மற்றொரு மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் நபி. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், நம் உயிரினும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களெல்லாம்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களிலே வந்த நபிமார்கள் என்பதை உலக பொதுமறையாம் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அவர்களின் சந்ததியிலே 10 நபிமார்கள் இந்த உலகத்திலே தோன்றியிருக்கின்றார்கள். இந்த பெருமை, இந்த கண்ணியம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர வேறு எந்த நபிமார்களுக்கும் கிடையாது என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார், திருக்குர்ஆனுடைய 3வது அத்தியாயம் 95வது வசனத்திலே சொல்லுகின்றார், ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா வமா கான மினல் முஷ்ரிகீன். மக்கத்து அரபுகள், யூதர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர் ஷிர்க் வைக்கக்கூடியவர், யூதர் என்றெல்லாம் சொன்னார்கள். அப்பதான் அல்லாஹ் அவர்களுக்கு மறுப்பு தெரிவிக்கின்றார். ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீர் பின்பற்றுவீராக. இந்த மார்க்கத்தில் நாம செய்யக்கூடிய நன்மையான காரியங்களில், வணக்க வழிபாடுகளில் பெரும்பாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்திற்கு கடமையாக்கப்பட்ட காரியங்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தாடி வைப்பது, மீசையை கத்தரிப்பது, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது, வாய்க்கு குளிப்பது, பல் தேய்ப்பது, அக்குள் முடிகளை அகற்றுவது, மறைமுகமான இடத்தில் வளரக்கூடிய முடிகளை நீக்குவது, ஆண் குழந்தைகள் கத்னா செய்வது, உடல் முழுவதும் நீர் படும்படி குளிப்பது, இதுவெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்டிருக்கின்றன. இது யாருடைய சமுதாயத்தில் உள்ளது என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் கட்டுப்பட்டது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் தூக்கி வைத்து கொண்டாடுவதை போன்று யூதர்களும் கிறிஸ்தவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஒரு மரியாதை வைத்திருப்பார்கள். இன்றைக்கு கூட பைபிள் வேதங்கள்ல, தௌராத் வேதத்தில் ஆபிரகாம் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கும். இப்ராஹிம் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆனால் அவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் ஆபிரகாம் என்று சொல்வார்கள். அது வேறு யாரும் அல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். காபத்துல்லாவை நாம் எடுத்துக்கொண்டாலும், ஹஜ்ஜினுடைய கடமைகளை நாம் எடுத்துக்கொண்டாலும், குர்பானியை நாம் எடுத்துக்கொண்டாலும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எண்ணி பார்க்காமல் காபத்துல்லாவையும் எண்ணி பார்க்க முடியாது, குர்பானியும் எண்ணி பார்க்க முடியாது. எல்லாவற்றிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் குடும்பத்தார்களும் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரும் தெளிவாக சொல்லி காட்டுவார்கள். 2வது அத்தியாயம் 127வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான் பாருங்க, வயிது யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில். காபத்துல்லாவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் தான் கட்டி எழுப்பினார்கள், அந்த புனர் நிர்மாணம் செய்தார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றார். காபத்துல்லாவை கட்டி முடிச்ச உடனே அல்லாஹ் சொல்லுகின்றான், இப்ராஹிமே, மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள், மக்களே நீங்கள் எல்லாம் ஹஜ்ஜி செய்ய வாருங்கள் என்று அறிவிப்பு செய்யுங்கள் என்று அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகின்ற பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், மக்கா வந்து உலகத்தினுடைய மையப்பகுதி, அங்கே நின்று கொண்டு நான் சப்தமிட்டால் உலகம் முழுக்க கேட்குமா என்று கேட்கின்றார்கள். அப்பதான் அல்லாஹ் சொன்னான், இப்ராஹிமே, அழைப்பு கொடுப்பது உன் கடமை, காதுகளை சேர்த்து வைப்பது என்னுடைய கடமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால வீட்டில் படுத்து கிடக்கிறாங்க. அவர்களின் வீடுகளை சுற்றிலும் மக்கத்து குறைஷிகள் பெருமானாரை கொலை செய்வதற்காக முற்றுகையிட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகின்றது, முகம்மதே, வீட்டை விட்டு நீங்கள் புறப்படுங்கள். ரசூலுல்லாஹ் வீட்டை திறந்து வெளியே வராங்க. ஆயிரக்கணக்கானவர்கள் ஆயுதங்களை வைத்துக் கொண்டு பெருமானாரை பாதுகாத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்பதான் அல்லாஹ் சொன்னா, ஒரு பிடி மண்ணை எடுத்து அவர்களை நோக்கி நீங்கள் எரிந்து விடுங்கள் என்று சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிடி மண்ணை எடுத்து குறைஷிகளுக்கு முன்னால் தூக்கி எறிகின்றார்கள். இந்த செய்தியை அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின் அல்லாஹ் ரமா. நபியே, நீங்கள் எரிந்த பொழுது நீங்கள் எரியவில்லை,
வலாக்கின் அல்லாஹ் ரமா, அல்லாஹுதான் எரிந்தான். ஒரு பிடி மண்ணு ஆயிரக்கணக்கானவர்களின் கண்கள்ல போய் விழுது அப்படின்னா அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ் அந்த காரியத்தை நடத்தி காட்டினான் என்பதை திருக்குர்ஆன் சொல்லி காட்டுவதை போன்று இப்ராஹீமே, மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள். மக்களுடைய காதுகளில் அதை கொண்டு சேர்ப்பது என்னுடைய கடமை என்பதாக அல்லாஹ் சொன்னவுடன் சஃபா என்ற குன்றிலே ஏறிந்து கொண்டு அல்லது மர்வா என்று சொல்லப்படுகின்ற அந்த மலையின் மீது நின்று கொண்டு மக்களை ஹஜ்ஜி செய்ய வாருங்கள் என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு கொடுத்தார்கள் என்பதை வரலாறுகள் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அருமையானவர்களே, குர்பானியை பொறுத்த மட்டிலும் முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு தொடர்புள்ள ஒரு கடமை தான் குர்பானி என்பது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 99 வயசு. ஹாஜர் அம்மாவோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹாஜர் அம்மாவை அந்த காலத்தில் உள்ள மருத்துவர்கள் குழந்தை உனக்கு பிறக்காது, நீ மலட்டுத்தன்மை உடையவள், மலடி என்பதாக பட்டம் கொடுத்து விட்டார்கள். ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனம் தளராம அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், நல்லடியார்களில் ஒரு சந்ததியை எனக்கு தாய் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 99 வயசு வரைக்கும் துஆ செய்றாங்க. அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா 2 வானவர்களை அனுப்பி வைக்கின்றார். திருக்குர்ஆன் சொல்லி தருகின்ற உண்மையான வரலாறு. 2 வானவர்கள் வருகின்றார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உணவு பரிமாறுறாங்க. ஆனா அந்த 2 பேரும் சாப்பிட மறுக்கிறாங்க. சாப்பிட மறுத்தா ஏதோ வேதனையை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல. அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க, நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்பதான் அந்த 2 பேரும் சொன்னாங்களா, இப்ராஹிமே, நீங்கள் நினைப்பதை போட்டு நாங்கள் சாதாரணமான மனிதர்கள் அல்ல. உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக போகிறது, உங்களுக்கு குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை நற்செய்தியாக சொல்வதற்காக அல்லாஹ்வினால் அனுப்பி வைக்கப்பட்ட வானவர்கள் என்று அவர்கள் சொல்கின்றார்கள். அப்பதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, என் மனைவி மலடி. ஹாஜர் அம்மா என்ன செய்றாங்கன்னா வீட்டினுடைய ஜன்னல் ஓரமாக நின்று கொண்டு இந்த சம்பாஷணையை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அவ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நானும் வயதானவன், என் மனைவியோ மலடி, எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று கேட்கின்ற பொழுது வானவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். 99 வயசானா என்ன, 150 வயதான என்ன, உன் மனைவி மலடியாக இருந்தால் என்ன, அல்லாஹ் நாடினால் நாடியது நடக்கும் என்று அவர்கள் நற்செய்தி சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். ஃபபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற நற்செய்தியை அந்த 2 வானவர்கள் மூலமாக அல்லாஹ் சொல்லுகின்றார். 99 வயசுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ந்து பேசுறான். அதாவது உழைக்கும் பருவத்தை அந்த இஸ்மாயில் அடைந்த பொழுது, உழைக்கும் பருவம் தஃசீர்ல என்ன எழுதுறாங்க அப்படின்னா 13 வயது. 13 வயது ஆன உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கனவை பார்க்கிறார்கள். அந்த கனவை பார்த்துவிட்டு மகன் இஸ்மாயிலுக்கு சொல்றாங்க, யா புனைய இன்னி ஆராபி மனாமி அன்னி அதுபகுக்க பன்னொரு மாதா தரா, என் மகனே, உன்னை என் கையால் அறுத்து அல்லாவிற்காக பலியிடுவதை போன்று நான் கனவு கண்டேன், நீ சிந்தித்து உன்னுடைய கருத்தை கூடு என்று சொன்னவுடன் மகன் சொல்லுகின்றான், தந்தையே, உங்கள் கனவை நீங்கள் நினைவாக்குங்கள், இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளையில் என்னை பொறுமையாளர்களில் ஒருவராக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அறுப்பதற்காக மினா என்று சொல்லப்படுகின்ற இடத்தின் பக்கம் அழைத்து செல்வார்கள். போற வழியில 3 இடங்கள்ல ஷைத்தான் குறுக்கிடுவான், இப்ராஹிமே, நீண்ட காலத்திற்கு பின்னால் உனக்கு மகன் பிறந்திருக்கின்றார், அந்த மகனை அல்லாவிற்காக நீ அறுத்து பலியிடப் போகிறாயா என்று சொல்லும் பொழுது கல்ல தூக்கி ஷைத்தான் மேலே எறிவாங்க. அதான் ஜம்ரத்துல் ஊலா. ஹாஜிகள் 3 இடத்துல கல் எறிவாங்க. 3 இடம், ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, ஜம்ரத்துல் உக்பா என்று சொல்வார்கள். முதல் இடத்துல கல்ல தூக்கி எறிஞ்சவன ஷைத்தான் ஓடிவிட்டான். 2வது இடத்திலே வந்து இருக்கின்றான், மகனா இருக்காத, அல்லாஹ்வுக்கு மாறு செய். மறுபடியும் ஷைத்தானை விரட்டுகின்றார்கள்.
மூன்றாவது இடத்திலும் ஷைத்தானை விரட்டுகின்றார்கள். ஷைத்தான் ஓடுகின்றார். ஃபலம்மா அஸ்லமா வத்தல்லஹு லில் மகனை அறுப்பதற்காக முகம் குப்புற கீழே படுக்க வைத்து அவர் அறுப்பதற்காக முனைகின்ற பொழுது அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னா, வானத்தில் இருந்து ஒரு ஆட்டை இறக்கி வைத்து, இப்ராஹீமே தன் சக்தத்த ரூபியா, நீர் கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டேன், இவ்வாறு தான் நல்லடியார்களை நாம் சோதிப்போம் என்று சொல்லி இந்த ஆட்டை அறுத்து பலியிடுவீராக என்று அல்லாஹ் ஒரு ஆட்டை இறக்கி வைத்தான் என்று அல் குர்ஆன்ல 37வது அத்தியாயத்தில் 100ல இருந்து 107 வரையிலும் இந்த சம்பவத்தை அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கின்றார். பொதுவாக நாம காணுகின்ற கனவு இருக்கிற அது பலிக்கவும் செய்யலாம், பலிக்காமல் இருக்கலாம். ஆனா நபிமார்களின் கனவுகளை பொறுத்த மட்டிலும் அது இறை செய்தி என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி புகாரியில 821வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. இன்ன ரூயல் அன்பியாயி வஹ்யுன், நபிமார்கள் காணுகின்ற கனவு அது இறை செய்தி என்பதாக சொல்வார்கள். அருமையானவர்களே, எல்லா நபிமார்கள் சம்பவத்திலேயும் கட்டுக்கதைகள் நுழைந்திருப்பதை போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்திலேயும் ஒரு கட்டுக்கதை நுழைந்திருக்கின்றது. மகனை படுக்க வச்சாங்களாம், கழுத்துல கத்திய வச்சாங்களாம், கத்தி அறுக்க மறுத்துருச்சான், பக்கத்துல ஒரு மலையில ஓங்கி அடிச்சாங்களாம், மலையை ரெண்டா பிளந்துருச்சான், மலையை பிளந்த கத்தி மகனுடைய கழுத்து அறுக்கலையா, இப்படியெல்லாம் ஒரு கட்டுக்கதை சொல்வார்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், முகம் குப்புற படுக்க வைத்து அறுப்பதற்காக முனைகின்ற பொழுது ஒரு கொழுத்த ஆட்டை அவருக்கு நாம் பகரமாக்கி கொடுத்தோம். அதனால கொழுத்த ஆட்டை தான் பிடிக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மாட்டை இறக்கி வைக்கவில்லை, ஒரு ஒட்டகத்தை இறக்கி வைக்கவில்லை. வசதி உடையவர்கள் ஆட்டை வாங்கிதான் குர்பானி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு கூட சில பேர் காலில் கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்கிறார், நாங்க 4-5 அண்ணன் தம்பி சேர்ந்து ஒரு ஆட்டை வைத்து குர்பானி கொடுக்கலாமான்னு. யாருக்குமே குர்பானி சேராது அப்படின்ட்டு. ஆட்டில் ஒரு நபர் தான் கொடுக்க வேண்டும். 7 நபர்கள், 4 நபர்கள், 3 நபர்கள் சேர்ந்து ஒரு ஆட்டை வாங்கி குர்பானி கொடுத்தால் அது யாருக்கும் குர்பானி சேராது. மாடு, ஒட்டகம் இந்த இரண்டில் மட்டும்தான் 7 நபர்கள் கூட்டு சேர வேண்டுமே தவிர ஆட்டில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூட்டு சேர்ந்தால் யாருக்குமே குர்பானி கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுவார்கள். அருமையானவர்களே, குர்பானியுடைய நோக்கம் என்ன? அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார். திருக்குர்ஆனுடைய 22வது அத்தியாயம் 37வது வசனத்துல, லை யனாலல்லாஹ லுஹூமுஹா வலா திமாவுஹா வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும், நீங்கள் கொடுக்கின்ற பிராணியின் இறைச்சிகளோ இரத்தங்களோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. வலாக்கின் யனாலுஹு அத்தக்வா மின்கும், நீ ஆட்டை கொடுக்கிறியோ, மாட்டை கொடுக்கிறியோ, ஒட்டகத்தை குடிக்கிறாயோ, எதை கொடுத்தாலும் கூட உன் உள்ளத்தில் உள்ள தக்வாவை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கின்றான். பெயருக்கும் புகழுக்கும் ஒருவர் குர்பானி கொடுப்பாரையானால் அந்த பெயரும் புகழும் உலகத்திலே அவருக்கு கிடைக்கவே தவிர குர்பானி கொடுத்த நன்மை அவருக்கு ஒரு புள்ளியின் நிழல் அளவிற்கு கூட கிடைக்காது என்று இந்த வசனத்திற்கு பெருமானார் அவர்கள் அற்புதமான விளக்கத்தை கொடுப்பார்கள். இறைவனுக்கு படையை செய்வதா? நீங்க ரொம்ப பேர் படையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இறைவனுக்காக நாம் கொடுக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. இப்ப நோயாளியை நம்ம சந்திக்கிறோம், நோயாளியை நாம் சந்திப்பதின் மூலமாக நமக்குத்தான் நன்மை. ஏழைகளுக்கு நாம் குர்பானி இறைச்சியை நாம் கொடுக்கின்றோம், அல்லாஹ்விற்காக கொடுக்கின்றோம். அது அல்லாஹ்வுடைய வாயில போய் விடாது, ஏழையின் வாயில் விழுகின்ற பொழுது அது அல்லாஹ்வை சாப்பிட்டதற்கு சமம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸின் மூலமாக சொல்வார்கள். சில பேர் கடன் வாங்கி கொடுக்கலாமா, வட்டிக்கு வாங்கி கொடுக்கலாமா, லஞ்ச பணத்தில் கொடுக்கலாமா, தைரியமா கேள்வி கேட்கிறாங்க. கடன்ல கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் செய்யக்கூடிய கடமை இருக்கிறதே அதை மார்க்கம் 2 வகையாக பிரிக்கிறது. ஒன்று ஹுக்கூக்குல்லாஹி, இரண்டாவது ஹுக்கூக்குல் இபாத். ஹுக்கூக்குல்லானா என்ன அர்த்தம்? அல்லாஹ்விற்காக தொழுவது, அல்லாஹ்விற்காக ஹஜ் செய்வது, அல்லாஹ்விற்காக நோன்பு வைப்பது, இதுவெல்லாம் ஹுக்கூக்குல்லாவில் கட்டுப்படும். இதுல குறை ஏற்பட்டாலும் கூட அல்லாஹ் மன்னிப்பான், ஷிர்கை தவிர மற்ற எல்லா பாவங்களையும் மன்னிப்பான். ஆனா அதே நேரத்தில் அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாமல் நாம் மௌத்தாகிவிட்டால்
நாம இறந்த பின்னால நம்முடைய வாரிசுகள் அந்த கடமையை செய்யவில்லை என்றால், நாம் ஹஜ்ஜி செய்தாலும் சரிதான், நோன்பு வச்சாலும் சரிதான், தொழுதாலும் சரிதான், சுவர்க்கத்தின் வாடகை கூட நுகர முடியாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு கடனாளி இருக்கின்றார், 25,000 ரூபாய் கடன் இருக்குது. இவருக்கு மேல குர்பானி கடமை இல்லை. இப்போ அந்த குர்பானியுடைய நாட்கள்ல ஏதாவது ஒரு நாள்ல அவருக்கு ஒரு 30,000 ரூபாய் வந்துருச்சு. இப்போ அவர் என்ன செய்யணும்? முதல்ல 25,000 ரூபாய் எடுத்து கடனை அடைக்கணும். மீதமுள்ள 5,000 ரூபாயில குடும்ப செலவுலாம் போக மீதி ஒரு ஆடு வாங்குற அளவுக்கு வசதி இருந்தால், அல்லது ஒரு மாட்டில் ஒரு பங்கு சேர்வதற்கு வசதி இருந்தால் அவர் குர்பானி கொடுத்து ஆக வேண்டும். மண்காணலகு சாத்தொல் பலம் யுலஹ, யாருக்கு வசதி இருந்து குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் தொழுங்கடலுக்கு வர வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். என்றால் அவர் குர்பானி எப்படிப்பட்ட ஒரு கடமை என்பதை நாம் எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன்ல சொல்றான், 2வது அத்தியாயம் 286வது வசனத்துல, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா, சக்திக்கு மீறி யாரையும் சிரமப்படுத்த மாட்டார். கடன் வாங்கி தான் கொடுக்கணும்னு நினைச்சா இது இவருடைய கொழுப்பு தவிர அல்லாஹ் அந்த கடன் வாங்கி தான் கொடுக்கணுங்கிறத அல்லாஹ் விரும்ப மாட்டார். சரி, வட்டிக்கு வாங்கி கொடுக்கின்றார்கள். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காண இதா அராத யுலஹிய, குர்பானி கொடுப்பதற்கு நாடினால், இஸ்தரா கபஷைனி அலீமைனி சபீனைனி அக்ரனைனி அம்லஹைனி மௌஜூஐனி, பெருமானார் கொடுத்த 2 ஆடுகள் எப்படிலாம் இருக்கு பாருங்க. அந்த 2 ஆடுகளும் ஆடுகள் தான், நல்ல கொழுத்த ஆடுகள், கொம்புள்ள ஆடுகள், அதே நேரத்தில் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஆடுகள். அந்த 2 ஆடும் காயடிக்கப்பட்ட ஆடுகள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இன்னும் சில பேருக்கு ஒரு சந்தேகம், சில ஆடு, சில மாடு, ஒரு ஒட்டகம் குட்டி என்ற பின்னால குட்டிக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த பால் குடிக்கின்ற பிராணியை குர்பானி கொடுக்கலாமா அப்படின்னா ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. பால் ஊட்டுகின்ற காலத்தில் அந்த பிராணிகளை குர்பானிக்காக நாம் தேர்வு செய்வது கூடாது. குர்பானிக்கு மட்டுமல்ல, நம்ம வீடுகளில் கல்யாணம் வருதா, பால் குடிக்கின்ற பிராணிகளை அறுப்பது கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 பேரும் என்ன செய்றாங்க அப்படின்னா, பசி தாங்காம, யாரு? உலகத்தின் தலைவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, 3 பேரும் பசி தாங்க முடியாம மதீனாவுடைய வீதிகளை நடந்து போறாங்க. யாராவது சாப்பாடு தர மாட்டாங்களா அப்படின்னு. ஒரு மதீனா தோழர் அவங்க வீட்டுக்கு போன உடனே அவர் ரசூலுல்லாவை பார்த்த உடனே என்ன செய்யறாரு அப்படின்னா, யார சொல்லலாம், இருங்க, நாங்கள் ஒரு ஆட்டை அறுத்து வருகிறேன், ஆட்டை அறுப்பதற்காக செல்கின்றார். அப்ப அவரை கூப்பிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஈயாக்க வல் ஹலூப, பால் குடிக்கின்ற ஆட்டை நீங்கள் அறுக்க வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? இப்ப மனிதர்களை பொறுத்த மட்டிலும் அனாதை என்பவர்கள் யார்? தந்தையை இழந்தவர் தான் அனாதை மனிதர்கள்ல, மார்க்கம் சொல்லுகிறது. மனிதன் அல்லாத மற்ற கால்நடைகள்ல தாயை இழந்தவைகள் தான் அனாதை என்பதாக இந்த மார்க்கம் சொல்லுகிறது. அப்போ ஒரு குட்டிக்கு தாய் பால் கொடுக்கும் பொழுது அந்த தாயை அறுத்து விட்டால் இந்த குட்டி அனாதையாக மாறிவிடும். எனவே பால் கொடுக்கின்ற எந்த பிராணிகளையும் குர்பானிக்கு மாத்திரமல்ல, இறைச்சிக்காகவும் அதை அறுப்பது கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த சட்டங்களை எல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்று இரவு துல்கஜ்ஜி பிறை பிறப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. பிறை பிறப்பதற்கு முன்னால் தாடி ஒதுக்குபவர்கள், நகத்தை வெட்டுபவர்கள், தேவையில்லாத முடிகளை அகற்றுபவர்கள் அந்த காரியத்தை நாம் செய்து கொள்ள வேண்டும். பிறை பிறந்துவிட்டால் நம்முடைய குர்பானி பிராணி அறுபடுகின்ற வரையிலும் அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதை கவனத்தில் வைத்துக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய ஹஜ்ஜிகளையும் நாம் செய்யக்கூடிய குர்பானிகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் நல்ல ஆட்சிகளை அல்லாஹ் நமக்கு தருவானாக, சந்தோஷமான வாழ்க்கையை தருவானாக, அனைத்து சமுதாய மக்களோடும் இணக்கமாக ஒற்றுமையாக வாழக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.